பாருங்கள், நம்ம கிராமத்தில் வெள்ளைக்கீரை பறிக்கலாங்க. பாருங்கள், நான் தோட்டமே அப்படியே வேலி கட்டி இந்த பக்கமாக வச்சுருக்கேன். அந்த தோட்டத்துக்குள்ளே பாருங்கள் எவ்வளோ வெள்ளைக்கீரை இயற்கையாக நம்மளுக்கு கிடச்சிருக்கு. பாருங்கள், இங்கே பாருங்கள், பறிச்சுக்கலாம் இன்றைக்கி. அது கூட ஒரு முருங்கைக்கீரை பாருங்களேன், எவ்வளோ அழகாக இருக்குது. இது வந்து கூட்டு பண்ணியும் சாப்பிட்லாம், பொரியல் பண்ணலாம். நம்ம துவரம் பருப்போட சிறு பருப்பு போட்டு, நம்ம சிறு பருப்புனா பச்சை பயிர்னு சொல்கிறோம், பச்சை பருப்புன்றாங்களா, அந்த பருப்பு போட்டு செஞ்சு இன்னும் நல்லாயிருக்கும். பாரு, வெளிநாட்டிலலாம் வந்து இதெல்லாம் தொட்டியில் வச்சு பயிராக்கி அதை வந்து எடுத்து விவசாயம் பண்ணுறாங்க. இங்கே நிறைய இருக்குது. இங்கே யாரும் சாப்பிட மாட்டேன்றாங்க இந்த கிராமத்தில். நான் பறிச்சுட்டு எவ்வளோ இருக்குன்னு சொல்கிறேன். எவ்வளோ கீரை கிடச்சிருக்கு பாருங்கள். இது போதும். இது வந்து பச்சை பயிர் போட்டு நம்ம கூட்டு பண்ணோம்னா நிறைய பேர் சாப்பிட்லாம். இந்த மாதிரி இயற்கையாக கிடச்சிதுன்னா யாரும் தவற விட்டுறாதீங்க. நம்ம வீட்டில் ஒரு சின்ன கிளை தந்து வச்சோம்னா கூட நம்ம தொட்டியில் கூட வளர்க்கலாம். இது